Question number 4 la, which of the following are APs? If they forms an AP, find the common difference D and write 3 more terms அப்படினு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இது ஏபியான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏபியா இருந்தால் காமன் டிஃப்ரென்ஸ் எழுதி அதுக்கப்புறமா இருக்க 3 டேர்ம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் முதல் கொஸ்டின் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இது ஏபின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஏபி தான். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணி பாருங்க, தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணி பாருங்க, ஃபோர்த்துலேருந்து தேர்டை மைனஸ் பண்ணி பாருங்க. ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் கிடச்சுன்னா அது கண்டிப்பாக ஏபி தான். நம்ம அட்லீஸ்ட் 2வது பேப்பரில் எழுதி காட்டணும். அடுத்து A3லேருந்து A2 மைனஸ் பண்ணணும். இதான் A1, இது A2, இது A3. A3லேருந்து A2 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்குது. அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர் கிடைக்கிறதுனால இட் இஸ் நாட் அன் ஏபின்னு எழுதிருங்க. இது வந்து ஏபி கிடையாது, ஏன்னா டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி இல்லைன்றதுனால. அது ஏபிஐ இருந்தால் தான் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், A2ஓட வேல்யூ 5/2, 5/2ல் -2 சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ இது வந்து 2/1ன்னு எழுதிக்கணும். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பராக இருக்குது, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 1 5s are 5 minus 2 2s are 4, டினாமினேட்டரில் 1 2s are 2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 1/2 கிடைக்குது. ஸோ 1/2ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து A3 3 minus 5/2ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 2 மல்டிபிள் பண்ணால் 2 3s are 6 minus 5/2. அப்படி பார்த்தாலும் 1/2 தான் ஆன்சர். அப்போ இங்கே 1/2 வருது, இங்கே 1/2 வருது. அப்போ அவங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 1/2 தான். இங்கே நெக்ஸ்ட் நம்பருக்கும் 1/2 வருது. இல்லை ஃப்ராக்ஷனில் வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஸ்டினை நீங்கள் டெசிமலில் கூட மாற்றிக்கலாம். 2 இதை டிவைட் பண்ணால் 2.5, 3 இதை டிவைட் பண்ணால் 3.5, 0.5 டைரக்ட் இட் இஸ் அன் ஏபின்னு கூட நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் ஃபார்முலா எழுதாமல் இங்கே கடைசி என்ன நம்பர் முடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 7/2 முடிச்சிருக்காங்களா, ப்ளஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்க காமன் டிஃப்ரென்ஸ் 1/2 அதை ஆட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8/2 கேன்சல் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு இங்கே கிடைச்ச ஆன்சர் கூட திருப்பி ஒரு 1/2. ஒன்று நீங்கள் 4 கூட ஆட் பண்ணலாம், இல்லை 8/2 கூட ஆட் பண்ணலாம். 8/2 கூட ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக, டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால. அப்போ இங்கே 8 + 1 அப்போ 9/2ன்னு கிடைக்குது. 9/2 கூட திருப்பியும் ஒரு தடவை 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 9 + 1/2 காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டா 10/2ன்னு கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் 4, அடுத்து 9/2, 10/2 நம்ம கேன்சல் பண்ணி 5ன்னு கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 4 9/2 5, அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். அடுத்த கொஸ்டினும் அதே பேட்டர்ன் தான். டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஏபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறோம். முதல்ல A2 எழுதணும். A2 வந்து -3.2, ஃபார்முலாவில் இருக்க மைனஸை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த A1 எடுத்து எழுதணும். A1 வந்து -1.2ன்னு கிடைக்குது. இந்த 2 மைனஸும் சேர்ந்து அது கண்டிப்பாக ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும்னா சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்குது. பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால -2, 0.0 எழுத வேண்டாம். அதே மாதிரி A3 - A2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு அதே -2 தான் கிடைக்குது. ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால எஸ் இட் இஸ் அன் ஏபி. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் -2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எழுதுறதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் இந்த கடைசி டேர்ம் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கூட உங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணுங்கள், -2. அப்போ ஆட் பண்ணால் -9.2. அடுத்து -9.2 கூட -2 ஆட் பண்ணால் -11.2. -11.2 கூட -2 ஆட் பண்ணால் -13.2. அப்போ இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். 4th கொஸ்டின்லேயே அதே பேட்டர்ன். முதல்ல டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். A2 - A1 -6ல் -10 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். -6 2 மைனஸ் பக்கத்தில் வரதுனால இது +10 ஆகிடும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 4 பிக் நம்பர் சைனோட. அதே மாதிரி A3ல் A2 மைனஸ் பண்ணுறோம். -2 -(-+6) ஆகிடும். அப்போ இதுவும் 4 தான். அப்போ இது கண்டிப்பாக ஏபி தான். ரெண்டும் ஒரே மாதிரியான கிடச்சிருக்கு. காமன் டிஃப்ரென்ஸ் 4. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கடைசி நம்பர் 2ல் முடிச்சிருக்காங்க. அப்போ 2 கூட ஒரு 4 ஆட் பண்ணலாம், 6 கிடைக்குது. 6 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 10, 10 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்குது. அப்போ இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் 5th கொஸ்டினில் A2 - A1 பண்ணுறோம். ஏபியான்னு செக் பண்ணுறதுக்கு A2 வந்து 3 + √2 மைனஸ் A1ஓட வேல்யூ 3, +3 -3 கட் ஆச்சுன்னா √2 நம்மளோட வேல்யூ. A3 - A2 பண்ணுறதுக்கு A3ல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 3 + 2√2 மைனஸ் A2ஓட வேல்யூ 3 + √2ன்னு எழுதிக்கலாம். முதல்ல இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருந்திருக்கும். இந்த மைனஸ் உள்ளே போகிறதுனால -3 -√2 அப்படின்னு கிடைக்கும். -3யும் +3யும் கேன்சல் ஆகிடும்.
2 root 2 1 root 2 சப்ட்ராக்ட் பண்ணோம். 2 root 2ல 1 root 2 சப்ட்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக 1 root 2 தான். அது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா root 2 காமனாக எடுத்துருவாங்க. அப்போ 2 minus 1 root 2ன்னு கிடைக்கும். அப்போ 1 root 2 தான். root 2நாலும் 1 root 2நாலும் ஒன்று தான். அப்போ இது கண்டிப்பாக ஏபி தான். காமன் டிஃப்ரென்ஸ் root 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ கடைசி டேர்ம் கூட ப்ளஸ் root 2 ஆட் பண்ணும். 3 + root 2ன்றது கடைசி டேர்ம். இது கூட காமன் டிஃப்ரென்ஸான 1 root 2 ஆட் பண்ணுறதுனால 3 + 4 root 2 கிடைக்குது. 3 + 1 4. அந்த root 2 வந்து லைக் டேர்ம்ஸ்ன்றதுனால ஆட் ஆயிருக்கு. அப்புறம் 3 + 4 root 2 கூட இன்னொரு 1 root 2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 + 5 root 2 கிடைக்கும். அப்போ 3 + 5 root 2 கூட இன்னொரு 1 root 2 ஆட் பண்ணால் 3 + 6 root 2 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம டேரெக்டாக கூட எக்ஸாமில் எழுதலாம். 6ல் 0.2 0.22 0.222 இப்படின்னு இருக்குது. இது முதல்ல ஏபியான்னு செக் பண்ணுறதுக்கு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்குறோம். 0.22லேருந்து 0.12 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இப்படி எழுதணும். பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 தான். 2ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டால் 0 வருது. அப்போ 0.02 இதோட டிஃப்ரென்ஸ். 222லேருந்து 22 மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 0.002 வருது. 0.002 கிடைக்குது. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் அன் ஏபின்னு எழுதணும். ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எல்லாம் எழுதணும். இட்ஸ் நாட் அன் ஏபின்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டினில் 0 -4 -8 -12 அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறோம். a2 - a1. a2 - 4 a1ஓட வேல்யூ 0 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 0 கூட ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அடுத்து a3 - a2 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். a3க்கு பதிலாக -8 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸை எழுதிட்டு தான் a2ஓட வேல்யூ -4 எடுத்து இங்கே எழுதியிருக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் இந்த ரெண்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. -8 + 4 ஆட் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக் நம்பரோட சைன் பண்ணும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தாலும் இப்போ இங்கே -4 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ எஸ் இட் இஸ் அன் ஏபி. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து -4 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆர் இதில் கிடச்சிருக்க கடைசி டேர்ம் பாருங்கள் -12. அப்போ -12லேருந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ -12 -4 நமக்கு கிடைக்கிற வேல்யூ -16. அடுத்து -16 கூட -4 பண்ணால் -20. அடுத்து -20ல் -4 பண்ணால் -24. அப்போ இந்த நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்து -16 -20 -24 இதுதான். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். -1/2 -1/2 சேம் நம்பர் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது a2 - a1. அப்போ -1/2 -1/2ன்னு வரும். ப்ராக்கெட்டை ஜாயின் பண்ணும்போது ரெண்டு மைனஸுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் ஆகிடும். +1/2 -1/2 ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போ இது கண்டிப்பாக ஏபி தான். ஏன்னா ரெண்டு டிஃப்ரென்ஸும் ஒரே மாதிரி வந்துடுச்சு. அதனால அது கண்டிப்பாக ஏபின்னு எழுதிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் 0னா அதே நம்பர் தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். இப்போ -1/2 கூட 0 ஆட் பண்ணால் -1/2 தான். திருப்பியும் 0 ஆட் பண்ணால் திருப்பியும் -1/2 தான். ஏன்னா 0 0 ஆட் பண்ணுறதுனால அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். அப்போ அதே 3 நம்பர் தான் திருப்பியும் வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9ல் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தது. ஏபியான் கண்டுபிடிக்கிறதுக்கு a2 - a1 3 - 1 பண்ணால் ஆன்சர் 2 கிடைக்குது. a3லேருந்து a2 மைனஸ் பண்ணும்போது 9 - 3 பண்ணால் 6 கிடைக்குது. ரெண்டும் சேமாக கிடைக்கல. அப்போ இட் இஸ் நாட் அன் ஏபின்னு எழுதிருங்க. இது வந்து ஏபி கிடையாது. அதனால இதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. இதோட உங்கள் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து a2a 3 எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். a2 வந்து 2a மைனஸ் இங்கே நம்பர் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ 1a 2aல 1a மைனஸ் பண்ணால் 1a கிடைக்கும். அதேமாதிரி தேர்ட் டேர்மில் செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணால் 3a - 1a சப்ட்ராக்ட் பண்ணால் 3a - 2a சப்ட்ராக்ட் பண்ணால் 1a ரெண்டுமே சேமாக வருது. அப்போ இட் இஸ் அன் ஏபின்னு எழுதிக்கலாம். இது ஏபி தான். அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அப்படின்றது நம்மளோட டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிகிட்டே போகணும். 1a 2a ஒரு ஏ ஆட் பண்ணிகிட்டே போனால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்னா அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆர் இங்கே 4a வரைக்கும் எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்து கண்டிப்பாக 5a 6a 7a ஒரு ஏவை ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு a² a³ a⁴ இருக்குது. இது ஏபியான்னு செக் பண்ணலாம். முதல்ல செகண்ட் டேர்ம் a²லேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். இது a² இது a இதை நம்ம மைனஸே பண்ண முடியாது. இவங்க வந்து அன்லைக் டேர்ம்ஸ். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம், இது வந்து ஒரு லீனியர் ஃபார்ம். இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து a⁴ - a² அப்படின்னு இருக்குது. இவங்களே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அன்லைக் டேர்ம்ஸ் a³ a²ன்றதை சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அப்போ இட் இஸ் நாட் அன் ஏபின்னு எழுதணும். இது லைக் டேர்ம்ஸே கிடையாது. அதனால சப்ட்ராக்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நாட் அன் ஏபின்னா சம்ம நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க √2 √8 √18 √32 இப்படி இருக்குது. இப்போ போன கொஸ்டினில் a² a³ a⁴ அதை வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அது கொடுத்துருக்க டேர்ம் அவ்வளோதான். ஆனால் இவங்களை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஆக்சுவலாக பியூர் சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து மிக்ஸ்டாக மாற்றலாம். இப்போ √2 வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது. ஆனால் √8 அப்படின்றத 2 × 2 × 2 நம்மளால் எழுத முடியும். ஏன்னா 2 2s are 4 4 2s are 8ன்றதுனால. அதே மாதிரி இப்போ 18 இருக்குது, 18 2 டேபிளில் 9s are 3 டேபிளில் 3s are. அப்போ 18 அப்படின்றத 2 × 3 × 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி 32 அப்படின்றதையும் நம்ம பிரேக் பண்ணி 16 2s are பிரிச்சுக்கலாம். இது ஏன் ப்ரைம் ஃபேக்டராக எழுதலை அப்படின்னா எழுதினாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வெளியில் வரும். ஸோ இது √2, இந்த 2 2க்கு ஒரு 2வை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2 √2 வரும். இதில் 2 3க்கு ஒரு 3யை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 3 √2 வரும். 16 அப்படின்ற நம்பர் ரூட்லேருந்து வெளில வரும்போது 4ன்னு வெளில வந்துடும். அப்போ 4 √2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இப்போ டிஃப்ரென்ஸை செக் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு முதல்ல a2 - a1 நம்ம செக் பண்ணுறோம். a2 2 √2 - 1 √2 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 √2 கிடைக்குது. அடுத்து a3லேருந்து a2வை மைனஸ் பண்ணி பாருங்கள். a3 வந்து 3 √2 - 2 √2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் மறுபடியும் 1 √2 தான். இது வந்து லைக் டேர்ம்ஸ் தான், ஏன்னா ரெண்டுமே √2 √2 இருக்குது. இல்லை √2 காமனாக எடுத்துகிட்டு 3 - 2 பண்ணால் கூட 1 தான் வரும். இப்போ எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம என்னென்னு எழுதிடலாம், இட் இஸ் அன் AP. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இங்கே பாருங்கள், 1 √2 2 √2 3 √2 4 √2. அப்போ அடுத்த 3 டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக 5 √2 6 √2 7 √2 தான் இருக்கும். ஏன்னா நம்ம √2 தான் நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு √2 தான் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இதான் ஆன்சர். ஆனால் கொஸ்டின் வந்து இங்கே வந்து பியூர் சர்டில் இருக்குது, அதாவது எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம ஆன்சர் பாருங்கள், மிக்ஸ்டு சர்டில் எழுதியிருக்கோம், அதாவது பாதி நம்பர் வெளியும் பாதி நம்பர் உள்ளே எழுதியிருக்கோம். அப்படி எழுதக்கூடாது. ஸோ இதை முதல்ல பியூர் சர்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த 5 ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். எத்தனை டைம் போகும்னா 2 தடவை உள்ளே போயிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த 5 நீங்கள் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது 2 தடவை உள்ளே போகும். ஏன்னா 2 நம்பர் உள்ளே இருந்தால் தான் ஒரு தடவை அது வெளியில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 × 6 இருக்குது, உள்ளே கொண்டு போகும்போது 2 தடவை 6 வரும். அதே மாதிரி 7ஐயும் உள்ளே கொண்டு போகும்போது 2 தடவை 7 வரும். இப்படி தான் எழுதணும். இப்போ இங்கே 5 2s are 10 10 5s are 50 √50. அடுத்த டேர்ம் 6 6 are 36 36 2s are 72 7 7s are 49 49 2s are 98. இப்படி எழுதுங்க. இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். எனக்கு கொஸ்டின் பியூர் சர்டில் இருந்தது, ஆன்சரும் நம்ம பியூர் சர்டில் எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் √3 √6 √9 12 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், √3ன்றதை வெளியே எடுக்கவே முடியாது. √6லையும் ஒரு 2வும் ஒரு 3யும் தான் இருக்குது. 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் தானே வெளில எடுக்க முடியும். இப்போ √6 நம்ம வெளியில் எடுக்க முடியாது. 9 வந்து நம்ம 3ன்னு எழுதிக்கலாம். இது 12 அப்படின்றது ஆக்சுவலாக ரூட்டுக்குள்ளே 4 × 3ன்னு இருக்குது. ஒரு 4ஐ நம்ம வெளியில் எடுத்து 2 √3ன்னு எழுதிக்கலாம். இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். இதுக்கு மேலே இது எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல a2 - a1 √6லேருந்து எதுவுமே வெளியில் வராததுனால அப்படியே இருக்கும். ஸோ இப்படி எழுத முடியும் நம்மளால். a3 - a2னா a3 வந்து 3 - a2ஓட வேல்யூ வந்து √6 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டும் ஒரே டேர்மான்னு பார்த்தா இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அன் ஏபின்னு எழுதணும். இது ஏபி கிடையாது, அதனால நம்ம நெக்ஸ்ட் 3 டேர்ம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 1² 3² 5² 7². எப்பவுமே ஸ்கொயர் ஃபார்மில் இருந்தால் டைரக்ட் சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ண முடியாது. அது மாதிரி ஒரே மாதிரி ரூட்டுக்குள்ளே எல்லாமே பியூர் சர்டாக இருந்தாலும் பண்ண முடியாது. அதனால தான் மிக்ஸ்டாக மாற்றிட்டு நம்ம பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1s are 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 5 5s are 25, இங்கே 49 அண்ட் ஸோ ஆன் கிடச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல a2 - a1, 9லேருந்து 1ஐ மைனஸ் பண்ணால் 8 கிடைக்குது. அடுத்து a3லேருந்து a2ஐ மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 25லேருந்து 9ஐ மைனஸ் பண்ணுறோம், 16 கிடைக்குது. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அன் ஏபி அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. அடுத்த டேர்ம் பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, அடுத்து 73ன்ற ஒரு டேர்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏபிஐ இருந்தால். முதல்ல ஏபியான்னு செக் பண்ணுறதுக்கு a2 - a1 கண்டுபிடிக்கலாம். a2 வந்து 25 - 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 24 கிடைக்குது. அடுத்த டிஃப்ரென்ஸ் a3 - a2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். a3ல் 49 இருக்குது, 25 இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணால் 24 வருது. 73ல் 49 மைனஸ் பண்ணாலும் அதே 24 தான் கிடைக்குது. அப்போ இட் இஸ் அன் ஏபி வித் அ காமன் டிஃபரன்ஸ் 24 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி டேர்ம் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அது கூட 24 ஆட் பண்ணி எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர், ஃபஸ்ட்டு இங்கே 73 இருக்குது, 73 கூட நம்ம ஒரு 24 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 97 கிடைக்குது. அடுத்து 97 கூட ஒரு 24 ஆட் பண்ணுறோம்,
121 கிடைக்குது. அடுத்து 121 கூட ஒரு 24 ஆட் பண்ணுறோம். ஸோ 5 4 1 145 கிடைக்குது. அப்போ 97 121 145 அப்படின்றது தான் உங்கள் ஏபியோவில் நெக்ஸ்ட் வரப்போகிற 3 டேர்ம்ஸ். சம்ம நீங்கள் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.